ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். என்னை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன்லேருந்து என்னால் வெளியவே வர முடியல, டே ஃபுல்லாக கிச்சனுக்குள்ளேயே இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்க் வெளியே பாத்திரம் இருந்தாலும் 10 நிமிஷத்தில் எப்படி குயிக்காக விளக்கி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா என்னுடைய கிச்சன் இவ்வளோ மோசமாக தாங்க இருந்துச்சு. இந்த கிச்சனை பார்க்கும்போது அப்பப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் வந்து அடுப்பு செல்ஃப் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலான்னு அதெல்லாம் தாங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாங்கெல்லாம் சிப்ஸு சாப்பிட்டு அப்படி அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. அது ஒரு டிக்டாக் பின் குத்தி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாவே அதில் வந்து ஹேர் போகாது, நவுத்தும் போகாது. அதை எடுத்து வச்சுட்டு கையோடு வந்து பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து சிங்குக்குள்ளே போட்டுட்டேங்க. இதை ஃபஸ்ட்டு அடுப்பெல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்கு வந்து விம் ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை தாங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுப்பை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அடுப்பெல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கையோடு வந்து மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு வந்து சாப்பாடு மட்டும் வைக்கணும். மதியத்துக்கு தேவையான குழம்பு ரசம் எல்லாமே நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். கையோடு வந்து அடுப்பை வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்புக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். கிச்சனில் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே அடுப்பை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதே போல் நம்ம குக்கிங் பண்ண அவசரத்தில் எல்லா பாத்திரத்தையும் மாற்றி மாற்றி வச்சுருந்துருப்போம். அதே மாதிரி இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையுமே வந்து மாற்றி மாற்றி எடுத்து வச்சுருப்போம் அவசரத்தில். கிச்சன் க்ளீன் பண்ணும்போது கையோடு வந்து இதையும் நம்ம க்ளீன் பண்ணிடணும். இதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து மறுபடியும் குக்கிங்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கையோடு வந்து சாப்பாட்டுக்கு ஒலை வச்சுட்டுட்டேங்க. ஒலை வச்சுட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் விளக்குறதுக்கு போய் நிற்கலான்ட்டு போய் நின்னேன். பார்த்தீங்களா, சிங்க்கு மட்டும் வலியிலைங்க, சிங்க்குக்கு மேலே வரைக்கும் வந்திருக்கு. பொங்கல் பாத்திரம் மாதிரி, பொங்கல் பாத்திரம் எப்படி பொங்கி மேலே வரைக்கும் வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்குது என்னுடைய சிங்கை பார்க்குறக்கு. எப்போவுமே என்னுடைய சிங்க் எப்படி தெரியுங்களா, அக்ஷய பாத்திரம் மாதிரி. அதில் எப்படி சாப்பாடு அள்ள அள்ள வந்துக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி என்னுடைய சிங்க்கில் பாத்திரம் அள்ள அள்ள வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது இன்னைக்கு குறையவே குறையாது. என்னுடைய ஃபேமிலி பெரிய ஃபேமிலின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் ஒரு 10 பேர் இருக்கோம் நாங்கள். ஆளுக்கு ஒரு பாத்திரம்னு எடுத்தாலுமே 10 பாத்திரத்தில் சிங்க் வளைஞ்சிரும் இல்லைங்களா. இப்படியே என்னுடைய சிங்க் எப்போவுமே வளைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நான் வந்து குயிக்காக பாத்திரம் விளக்குறதுக்கு ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால தாங்க குயிக்காக என்னுடைய பாத்திரம் விளக்குற வேலை கடகடன்னு முடிஞ்சிருது. எப்போவுமே பாத்திரத்தை அப்படியே வந்து மேலே இருக்கிற பாத்திரத்தை விளக்கிட்டு அப்புறமா அப்படியே கீழே இருக்கிற பாத்திரத்தை விளக்கணும் அப்படின்னு நினச்சி விளக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பாத்திரம் விளக்கவே முடியாதுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு பிளேட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பாத்திரம், இப்படி வந்து வரிசையாக விளக்குவேங்க. இந்த சிங்கில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 4 கூட பாத்திரமாவது வரும். நான் விளக்கி விளக்கி கழுவி எடுத்து அதை கமுத்தி வச்சுட்டு மறுபடியும் விளக்க வேண்டியது வரும். ஃபஸ்ட்டு வந்து பிளேட்ஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பெரிய மாவு பாத்திரம் வச்சுருந்தேன். அதை வந்து கழுவி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு கடகடன்னு விளக்கறக்க ஆரம்பிச்சிட்டேங்க. பாத்திரத்தை விளக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப என்னடா பாத்திரம் இவ்வளோ இருக்கே அப்படின்னு கண்டிப்பாக தோணும். அந்த மாதிரி தோன்ற டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் நல்லா எனக்கு பிடிச்ச சித்ராம்மா வாய்ஸில் வந்து சூப்பரான பாட்டை கேட்டுக்கிட்டே நான் வந்து வேலை செய்வேன். இல்லைன்னா எஸ்பிபி சாரோட வாய்ஸ் கேட்டுக்கிட்டே நான் வந்து வேலை செய்வேன். எனக்கு அலுப்பே தெரியாதுங்க, கடகடன்னு விளக்கிடுவேன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்த கூடை பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கூடையில் இருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க. கையோடு இப்படி எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நீட்டாக இருக்குங்க. ஒரு சில பாத்திரங்களெல்லாம் எடுத்து வைக்கவே முடியாமல் அப்படி இப்படி கூடையிலே ஃபுல்லாக வச்சுருப்போம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் சிங்கில் வந்து கம்மியாக தான் பாத்திரம் இருக்கும், ஆனால் விளக்க முடியலேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ மாதிரி இருக்குங்க. இவ்வளோ பாத்திரத்தை இவங்களால விளக்க முடியும் போது நம்மளால் இத்தினோண்டு பாத்திரத்தை விளக்க முடியாதா அப்படின்னு உங்களுக்கே தோணுங்கிறக்காக தான் நான் இன்றைக்கி வந்து பாத்திரம் விளக்குறத ஃபுல்லாக நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேங்க.
கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாத்திரம் விளக்குனீங்க அப்படின்னா கடன்னு பாத்திரம் முடிஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளேட்டு, அதுக்கப்புறமா வந்து அதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரம், அதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரம் அப்படிங்கிற மாதிரி விளக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாத்திரம் விளக்குன அலுப்பே தெரியாதுங்க. பானைய வந்து கடைசியா விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டேங்க. உள்ள போட்டு கை தவறி ஸ்லிப் ஆகி கீழ தொபுகடின்னு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு யாருங்க திட்டு வாங்குறது? அதனால தாங்க பானை எடுத்து ஒரு ஓரங்கட்டி வச்சுட்டேங்க. கடகடன்னு இந்த பாத்திரத்துங்களெல்லாம் விளக்கி முடிச்சுட்டோம்னா தான் நம்மளுக்கு ஒரு பெரிய தலைவலியே விட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? இரும்பு பாத்திரத்த பொறுத்தவரைக்கும் எப்பவுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சு, அத கையோட ஹீட் பண்றதுக்கு கொண்டு போய் அடுப்புல வச்சிரணுங்க. ஹீட் பண்ணி வச்சிரணும். அந்த ஈரத்தோடனா வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது வந்து துருவேறிரும். எப்பவுமே இரும்பு பாத்திரத்த இந்த மாரி ஃபாலோ பண்ணுங்க. அத சூடு பண்ணி கையோட வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் வந்து பாதி பாத்திரம் விளக்குனதையுமே வந்து தண்ணி கொதிக்கிறக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி கையோட அரிசி போட்டு வச்சிடலான்னு அரிசி போட்டு வச்சுட்டேன். அரிசி போட்டு வச்சுட்டு மீதி இருக்கிற பாத்திரத்த எல்லாம் வந்து சரி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு, கையோட அதையெல்லாம் கழுவி வச்சுட்டு, மீதி இருக்கிறது ஃபுல்லா இந்த குட்டி குட்டி பாத்திரம் தாங்க. பெரிய பாத்திரத்த கூட கடகடன்னு விளக்கி முடிச்சிடலாம். இந்த குட்டி பாத்திரத்தெல்லாம் விளக்குறதுக்குள்ள இடுப்பு ஒரு வழி ஆயிருங்க. குனிஞ்சு குனிஞ்சு ஒவ்வொரு பாத்திரமா எடுத்து எடுத்து விளக்குறதுக்குள்ள அப்பப்பா போதும் போதும்னு ஆயிரும் இல்லையா? ஆனாலுமே நம்ம வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கடகடன்னு வேலை முடிஞ்சிருங்க. அது எப்படி முடியுதுன்னே நம்மளுக்கே தெரியாதுன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிரும். குட்டி பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு, கையோட அந்த கூடைய ஒரு கூடை பாத்திரத்தையும் எடுத்து அடுக்கி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேங்க. மாடுலர் கிச்சனா இருந்தா பிரச்சனை இல்ல. நான் மாடுலர் கிச்சனுங்கும்போது நீட்டா, அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க. நம்ம மாத்தியே வச்சிருந்தோம் அப்படின்னாலுமே, கிச்சன கிளீன் பண்ணும்போதெல்லாம் அத கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மட்டும் தான், அந்த கிச்சன் வந்து பார்க்கறதுக்கு அழகாவும், பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ப்ளசன்ட்டான ஃபீலிங்கும் கிடைக்கும். நம்ம கிச்சனுக்குள்ள சமைக்க வரும்போது பார்க்கறக்கே அழகா இருந்தா தானே நம்மளுக்கும் பிடிக்கும். என்ன நான் சொல்றது? அதனால கடகடன்னு பாத்திரத்தெல்லாம் எடுத்து அழகா அடுக்கி வச்சுட்டேங்க. அடுக்கி வச்சுட்டு கையோட எந்தெந்த பாத்திரம் எங்கெங்கே இருக்கணுமோ அந்தந்த பாத்திரத்த அங்கங்கே வச்சுட்டோம் அப்படின்னா தான் கிச்சன் க்ளீனாக இருக்கும். பாத்திரத்தை எடுத்து வச்ச கையோட மீதி இருந்த சின்ன பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி அந்த கூடையில் போட்டு வச்சுட்டேங்க. இது ஒரு கூடை வந்துடும். எப்படியும் குட்டி பாத்திரம் எல்லாமே ஒரு கூடை வந்துடும். கடகடன்னு விளக்கி முடிச்சிட்டேங்க. விளக்கி முடிக்கிறதுக்குள்ளே ஹப்பான்னு ஆயிடுச்சு. டைம் பார்த்தேன் கரெக்டாக 20 நிமிஷத்தில் மொத்த பாத்திரத்தையும் விளக்கிட்டேன்னா பார்த்துக்குங்களேன். கடைசியா இந்த பானை மட்டும் தாங்க இருந்துச்சு. சரின்னு பானையும் கையோட விளக்கிர்லான்ட்டு, அத நல்லா கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சேங்க. பானை எப்பவுமே கையால எடுத்து யூஸ் பண்ணும்போது, கொஞ்சம் கவனமாவே யூஸ் பண்ணணுங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் போச்சு, அவ்வளோதான் செதற தேங்காய் தான். அப்புறம் நம்ம மண்ட செதற தேங்காய் ஆயிரும். கவனமா எடுத்து கழுவி வச்சுட்டேங்க. கழுவி வச்சுட்டு கையோட சிங்கையும் வந்து ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ன்னு தேய்ச்சி நல்லா கழுவி விட்டுட்டேங்க. சிங்க் அப்பப்போ கழுவி விட்டுட்டோம். ஒவ்வொரு டைமும் பாத்திரம் விளக்கும்போது சிங்கை கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா தான் சிங்க்கும் வந்து பளிச்சுன்னு இருக்கும். இந்த வெள்ளை படிஞ்சு இருக்காமல் நல்லா நீட்டாக பளிச்சுன்னு இருக்குங்க. இதை வந்து கழுவி முடிச்சுட்டு கையோட வந்து அந்த இரும்பு பாத்திரத்தை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருந்தீங்களா, அது சூடு குறைஞ்ச உடனே கையோட ஆயில் ஊற்றி நல்லா ஒரு கிளாத்தை வச்சு நல்லா நீட்டாக உள்ள வெளியே எல்லா பக்கமும் அந்த ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி விட்டுட்டேங்க. இந்த மாதிரி தொடச்சி வச்சோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த இரும்பு பாத்திரம் நல்லா இருக்கும், துரு ஏறாமல் இருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம சமைக்கும் போது சூப்பராக செய்யறதுக்கு வந்து அது ஒத்துழைக்குங்க. அதனால் எப்போவுமே இரும்பு பாத்திரத்தை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயில் தடவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க இந்த பாத்திரம். இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போதே சாப்பாடு நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. எப்போவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு, ஒரு பருக்க சோறு வந்து
அளவுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை நசுக்கி பார்த்துட்டு நல்லா வெந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கையோட எடுத்து வடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இந்த கஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்களாம். நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் கஞ்சி அதிகமாக குடிப்பேன். குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிடுச்சு, அவங்களும் குடிக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு மட்டுங்கிறனால கொஞ்சம் கஞ்சியை கீழே ஊற்றிட்டு மீதி வந்து இந்த மாதிரி ஒரு குக்கர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற பொசியில் எடுத்து கமுத்தணும் அப்படின்னா தாங்க இப்படி நிற்கும். நின்னதையும் அதை வந்து நிற்கிறதுக்கு ஒரு கப்பை உள்ள சொருகி வச்சுட்டேங்க. அதை அப்படியே நின்று கஞ்சி வடிகிறதுக்குள்ளே மீதி இருக்கிற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு கையோட இந்த செலவு டப்பாங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேங்க. இதெல்லாம் வந்து இருக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கையோட ஒரு கிளாத் எடுத்து அந்த இடத்தெல்லாம் நீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் டஸ்ட் அதிகமாக இருக்காதுங்க. கிச்சன் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். ஒரு சிலரோட கிச்சனுக்கெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே க்ளீனாகவே இருக்குது எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே தோணியிருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க, அப்பப்போ இந்த மாதிரியெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறது தான். அப்படியெல்லாம் வச்சோம் அப்படின்னா மட்டும்தான் சூப்பராக க்ளீனாகவே இருக்குங்க. அதுக்காக தாங்க இப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது. பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு கையோட கிச்சனை கூட்டி விட்டுட்டு கிச்சனை துடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கிச்சனில் இவ்வளோ நேரம் பாத்திரம் விளக்குனதுக்கே கீழே முக்கால்வாசி தண்ணி சிந்தியிருக்கும். அதெல்லாம் கையோட துடைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா தான் கிச்சன் பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க. இப்போ தாங்க கிச்சனை பார்க்குறக்கே சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு கையோட டைனிங் டேபிளையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க. சாப்பாடு செஞ்சதெல்லாம் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். எப்போவுமே கீரை வாங்கினோம் அப்படின்னா கீரையை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் இந்த மாதிரி ஈர துணியில் வந்து கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னாலே கீரை வந்து நல்லா பளபளன்னு இருக்குங்க. சூப்பராக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இப்போ வாங்கிட்டு வந்த கீரை மாதிரியே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த கீரையை வந்து கையோட கிள்ளி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து நிறைய டைம் சேவிங்க. அவசர அவசரமாக கீரை கிள்ளி காலையில் சமைக்கிற வேலை நடக்குமா, அதனால் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த கீரையெல்லாம் கிள்ளி வச்சிடலாம். நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டேங்க. மேலே வந்துட்டு மேலே இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு குளிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு மேலே வந்து தாங்க கீழே வந்தேன். கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு தான் வந்தேன். வந்து சாப்பிட்டு எங்கள் மாமியார் வந்து சிக்குடி கீரை ஃபுல்லாக கிள்ளி வச்சுட்டாங்க. நான் வந்து சரி ஓகே வெங்காயம் மட்டும் நான் தொளிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் தொளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எப்போவுமே நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்களெல்லாம் செஞ்சு வச்சுப்பேன் ஃப்ரீயாக இருக்கிற டைமில். தூங்காமல் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சோம்னாலுமே நம்மளுக்கு இருக்கிற அந்த ஃப்ரீ டைமில் செல்லை பார்த்துக்கிட்டே கூட இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். நான் இந்த சின்ன வெங்காயத்தை சாம்பார் பொரியல்லேருந்து குழம்பு வரைக்கும் எல்லாத்துக்குமே எனக்கு சின்ன வெங்காயம் வேணும். அதனால ஒரு கப்பில் வந்து ஃபுல்லாக நான் தொளிச்சு வச்சுருவேங்க. இந்த சின்ன வெங்காயம் இருந்துருச்சுன்னா நான் எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன குழம்பு செய்யலாம், என்ன சட்னி செய்யலான்னு எதுக்காக இருந்தாலும் இந்த சின்ன வெங்காயத்தை தூக்கி போட்டு செஞ்சுருவேங்க. அதையே தொளிச்சு கையோட ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேங்க. சின்ன வெங்காயம் மட்டும் இல்லை, நான் ஃப்ரிட்ஜில் வந்து எதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். குக்கிங்க்கு தேவையான நிறைய விஷயங்களை ப்ரீப்ளான் பண்ணி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து இஞ்சி பூண்டு ரெண்டையுமே நான் தொளிச்சு வச்சுருக்கேங்க. ரசத்துக்கு வந்து பூண்டு போடாமல் இருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் பூண்டு தொளிச்சு வச்சுருக்கேன். கையோட இஞ்சியும் வந்து ஒரு கொஞ்சமாக தொளிச்சு வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இஞ்சி டீயெல்லாம் அதிகமாக விரும்பி குடிப்பேன். அப்போ வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, தட்டி மட்டும் போட்டுக்கலாம். அதனால் இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேங்க. அதே போல் பட்டாணி, சுண்டல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 வந்து நான் கண்டிப்பாக ஊற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பேன். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்பப்போ செய்யணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னாவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது எங்கள் மாமியார் கிள்ளி வச்சு சிக்குடி கீரை தாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் ஹெல்ப்புக்கு இருந்தாலும் இன்னும் நல்லா தானே இருக்கும் இல்லையா? இதில் வந்து நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. ஃபுல்லாக வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லாக நான் இதில் வந்து துருவி சேர்த்து வச்சுருந்தேன். இது வந்து கம்மியாயிடுச்சு. இது இன்னும் ஒரே ஒரு காய்க்கு மட்டும் வரும். அவ்வளோதாங்க. ஒரு பொரியல் செஞ்சோம் அப்படின்னா இந்த தேங்காய் துருவல் காலி. அதே போல் நம்ம வந்து இந்த கருவேப்பிலை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். ஒரு 2 வாரத்துக்கு கூட நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க. இந்த மல்லித்தழை கொஞ்சம் பழசுங்க. சரி இது கூடயே போட்டு வச்சிடலாம், நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோஜா செடியில் 2 ரோஜா பூத்துருக்குங்க. ஆனால் எங்கள் வீட்டு தோட்டத்துக்குள்ளே ஒரு டாக் வந்து உள்ளே வந்து படுத்துக்கிறாப்புல. அவரை வந்து வரக்கூடாதுன்னு செய்கிறதுக்காக தாங்க ஃபுல்லாக இந்த மாதிரி வலையடிச்சிட்டோம்.
அது வந்து படுக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. படுத்து இருக்கிற செடிங்களெல்லாம் வந்து அமுத்தி விட்டுட்டு போயிருது. செடிங்க வளரவே மாட்டேன்ருச்சு. அதனால இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேங்க. இதெல்லாம் நான் பண்ணி முடிக்கும்போதே குழந்தைங்களும் வந்துட்டாங்க. குழந்தைங்க வந்ததே அவங்களெல்லாம் ஹோம்ஒர்க் எழுத சொல்லிட்டு கையோட ஒரு டம்ளர் காஃபி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. காஃபி குடிக்கலைன்னா அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரியே எனக்கு இருக்கிறதில்ல. அதனாலேயே எனக்கும் அக்காவுக்கு 2 பேத்துக்குமே காஃபி போட்டேன். நான் காஃபி போட்டனாலும் அவளுக்கும் சேர்த்து போடுவேன். அவள் காஃபி போட்டால் எனக்கு சேர்த்து போடுவாள். நாங்கள் 2 பேருமே 2 பேத்துக்கும் சேர்த்து தாங்க எப்போவுமே காஃபி போடுவோம். காஃபி போட்டு ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க ரிலாக்ஸாகவே ஃபீல் ஆச்சு. இவ்வளோ நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணி வந்து இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீக் லாங் வீடியோ போட முடியுமான்னு தெரில. நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ஒரு பக்கம் போகிறேன். எங்கேன்னு மண்டே விலாகில் சொல்கிறேன்.